வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபைனான்ஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பேசுறேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன தூக்கிடாதீங்கப்பா, அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்றாதீங்க. இந்த கான்செப்ட் இருக்கிற பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இருக்கு, அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து பண்றேன். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அகைன் மேக்ஸ் சொன்னா ஓடி போயிடாதீங்க. ரொம்பவே சிம்பிளான மேக்ஸை வச்சு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், பட் அதை விட உங்க லாஸை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் ஃபோக்கஸா இருக்க போகுது. ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா, நீங்க ட்ரேடர்ல லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையே வேல்யூபிளா இருக்க போகுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற காசுல எவ்வளவு ரூபாவை ஒரு ஸ்டாக்ல போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுடைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ரேஷனல் திங்கிங் மூலமா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதாவது நீங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்ல போட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக் வந்துச்சுன்னா மொத்தமா உங்க காசு போயிருச்சு. ஸோ நீங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். இந்த டைவர்சிஃபிகேஷன்ல நீங்க ஒரு 4,000 ரூபாயில ஒரு ஸ்டாக்லயும் பாக்கி 6,000 ரூபாயை பிரிச்சு 4 ஸ்டாக்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாக் கீழே வந்துருச்சு, பாக்கி 4 ஸ்டாக்குமே ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் ஸ்டில் உங்க போர்ட்ஃபோலியோ ரெட்டா தான் இருக்கும். ஏன்னா 4 ஸ்டாக்ல 6,000 ரூபாயை பிரிச்சு போட்டு நீங்க ஒரே ஸ்டாக்ல 4,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாக் தான் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ எந்த ஸ்டாக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்தா உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் உங்களுடைய ரிஸ்க் குறைக்கும், லாஸ் கம்மியாவே இருக்கும். ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவோட இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோட மெயின் கான்செப்ட். ஸோ வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நான் விக்னேஷ், இது ஃபைனான்ஸ் டிப்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். இது அரௌண்ட் ஒரு 370 ருபீஸ்ல இருந்திருக்கு. அங்கேருந்து 390 தாண்டி 400 ருபீஸ் கிட்ட இந்த சார்ட் போயிருக்கு. இந்த இன்ட்ராடே சார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லாங் டேர்முக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பட் பேசிக்கா இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 370 ருபீஸ்ல இருந்து டைரக்டா ஒரு 393 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. அந்த 393 ருபீஸ்ல அதிகமான செல்லிங் பிரஷர் காரணமா ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிருக்கு. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆயிருக்கு. இந்த டவுன்ஃபால் எங்க வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 390 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து மேல போயிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் 393 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிட்டு மறுபடியும் டவுன்ஃபால் வந்திருக்கு. ஸோ இப்போ டவுன்ஃபால் ஆனது அப்படியே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி 400 ருபீஸ் வரைக்கும் மேலே போயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணி இறங்கி சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணி மறுபடியும் இறங்கிட்டு பிரேக்கர் கொடுத்துட்டு மேலே 400 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதோட பழைய ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்து 393 ருபீஸ்ல நிற்குது. இப்போ நமக்கு இங்கே ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த சார்ட் இங்கேருந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 393 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆர் இது மேலே போகிறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி டபுள் சப்போர்ட் இங்கே இருக்கு. இங்கேருந்து இது மறுபடியும் மேலே அந்த 400 ருபீஸ் போய் ஹிட் பண்ணலாம். ஸோ அங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் இது கீழே இறங்கிச்சு அப்படின்னா இது டைரக்டா எது வரைக்கும் கீழே வரும் அப்படின்னா 387 ருபீஸ் வரைக்கும். பட் அதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு சப்போர்ட் இருக்கு அரௌண்ட் 390 ருபீஸ்ல. ஸோ இந்த 390 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இனிஷியலா இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சுதான் நம்ம இந்த மேக்ஸே போட போறோம் ஸ்டார்டிங்க்கு. பட் இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்றேன். ஸோ வாங்க நம்ம எக்ஸலுக்குள்ள போகலாம். ஸோ இந்த மேக்ஸை நீங்க எவ்ரி டைம் கஷ்டப்பட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நானே ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல எல்லா ஃபார்முலாவும் போட்டு கொடுத்துருவேன். ஸோ நீங்க ஜஸ்ட் டேட்டாவை எங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை 2 வகையா பார்க்கலாம். ஒன்று அட்வான்ஸா சொல்லித்தரேன். இந்த அளவுக்கு அட்வான்ஸாக என்னால் போக முடியாது, ரொம்ப சிம்பிளா தான் எனக்கு புரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளாகவும் எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோலயே சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 வச்சுக்கிறேன். 600, 1000, 10,000. ஸோ இந்த அமௌண்ட்டும் ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன, நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். பிரைஸ். ஸோ நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ல ஸ்டாக் பிரைஸ் 393. ஸோ நான் பார்க்க போற நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ல ஸ்டாக்கோட பிரைஸ் 393.65 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது காமன், ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா. இதே தான் நீங்க சிம்பிளே போட்டு போறீங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஆக்சுவலான கால்குலேஷன்ஸ்குள்ள போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாக்கோட டார்கெட் செல் பிரைஸ். ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள் படி 400 ருபீஸ்க்கு தான் நம்மளுடைய செல் பிரைஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ 400 போட்டுக்கலாம். அண்ட் அந்த ஸ்டாக் இப்ப எவ்வளவு ரூபாய்க்கான ப்ராஃபிட் நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 400 மைனஸ் 393.65, அதாவது 6 ருபீஸ் 0.35 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 6.35 டிவைடட் பை இன்வெஸ்டட் அமௌண்ட், அதான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ், இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு 1.61 கிடைக்குது. ஸோ நான் இந்த பர்சன்டேஜ் நான் மாற்றிக்கிறேன் 100 எடுத்துட்டு. ஸோ நமக்கு இப்போ 1.6% இந்த வீடியோல ப்ராஃபிட் வருது. இது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறத 1.6% ரொம்பவே அதிகம். லாங் டேர்முக்கு என்னங்கிறது நான் இங்க சிம்பிளா போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் போட மாட்டேன், ஸ்டாக் பிரைஸ் இந்த மாதிரிலாம் உட்காந்து போட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையுமே நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பெக்டட்
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் மர்ஜ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த 1.6% மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் நான் வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து இவ்வளவு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத இங்க போட போறோம். ஸோ ஆவரேஜா நான் நிஃப்டியை இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் சிம்பிள் சைடுக்கு. ஸோ ஆவரேஜா நிஃப்டி வந்து 12% கிட்ட எவ்ரி இயர் ரிட்டர்ன் தரும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 12% ப்ராஃபிட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது லாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 390 நம்ம வைக்க போறோம். கரெக்டா? அண்ட் ஸ்டாப் லாஸ்னால நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லாஸ் வேல்யூ. ஸோ லாஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 390 மைனஸ் 393.65 அதாவது போட்ட காசு. ஸோ உங்களுக்கு வந்து ₹3.65 காசு வந்து போறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லாஸ் வந்து 3.65. ஸோ இந்த ஃபார்முலாக்காக நான் மைனஸ் ரிமூவ் பண்ணுறேன், அதனால நான் ரிவர்ஸ்ல போட்டுக்கிறேன். ஃபார்முலா மைனஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் குறிப்பிடுறது. ஸோ சேம் தான், மைனஸ் மட்டும் இல்லை. ஸோ ₹3.65 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.65 டிவைடட் பை இன்வெஸ்டட் அமௌண்ட் போட்டுட்டு பர்சன்டேஜ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எஸ் 0.93 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்தால் 1.61 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம். சேம் இதே மாதிரி ப்ராஃபிட் 12% வரும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 10% கிட்ட கரெக்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இங்க இருந்து எந்த அளவுக்கு நிஃப்டி இறங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 6% மாதிரி இறங்காது. நம்ம வந்து ஒரு 8% எடுத்துக்கலாம். மேலேயும் போகலாம், ஏதாச்சும் வேர்ல்ட் லெவலில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக 8% எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு 8% எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆக்சுவலாக இதில் ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கா, லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் அப்படின்னு ஒன்று போட போகிறோம். ரிஸ்க் டு நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை லாஸ் பர்சன்டேஜ். இது பர்சன்டேஜ்ல வரனால பெருசாக இருக்கு, நம்ம இதை நம்பருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ரேஷியோ மாதிரி. ஸோ 1.74 டைம்ஸ் வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க. இது பேசிக்கா என்ன அப்படின்னா ₹1 காசு உங்களுக்கு இறக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ₹1.75 காசு உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிஸ்கை விட ரிவார்ட் அதிகமா இருக்கு. ஸோ 1னா ஈக்குவலிபிரியமா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது வந்து மைனஸ்ல போச்சுன்னா ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 1.74னா எவ்ரி ₹1 யூ லூஸ் யூ மேக் ₹1.7 அப்படிங்கிறத இங்க வேல்யூ. ஸோ இதே நீங்க சிம்பிள் கால்குலேட்டர்ல சப்மிட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் divided by loss percentage. So சிம்பிளா இங்க 1.50%. ₹1 காசு பண்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 1.50%. ₹1.50 காசு ப்ராஃபிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குங்கிறத இங்க காட்டுது. இது வந்து இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க பர்சன்டேஜ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ 6.35 டிவைடட் பை 3.65 பண்ணாலும் அதே தான் வரணும். பார்த்தீங்களா 1.3797. ஸோ குறைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக சேம் வேல்யூ தான் வருது. ஸோ கிராஸ் வெரிஃபிக்காக தான் காமிச்சேன். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிறுத்திக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்க இந்த ஒரு பெட்டா எடுக்கலாமா, இதுல இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா, லாஸ் எடுக்கிற ஆப்ஷன் இருக்காங்கிறத நீங்க இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இதுவே ஒரு ஆக்சுவல் கால்குலேஷனா ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலதான் ஒரு இன்வெஸ்டரா இருந்தா உங்களுக்கு வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்க இருந்து தான் உங்களுடைய வேல்யூபிள் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன அப்படின்னு கேட்டா இங்க நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் பார்க்க போறோம் லூசிங். ஸோ அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக் பிரைஸ் மேல போறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு, அப்படி போலன்னா எவ்வளவு தூரம் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்டா நீங்க ஒரு ஸ்டாக்குள்ள வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கிற எண்ணத்தை தான் வாங்குவீங்க. நஷ்டமாக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த ஸ்டாக்ல போட மாட்டீங்க. ஸோ மோஸ்டா ஒரு 60 to 70% நான் நினைக்கிற கெயின்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல 60% நான் நினைக்கிற மாதிரி இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பர்சன்டேஜாக வரும். ஸோ 60% அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 60% நான் சொல்றது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ராபபிலிட்டி படி 40% நான் சொல்றது நடக்காம போறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ எப்பவுமே 1 - 60%, அதாவது 40%. எப்பவுமே நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்க ஆப்ஷன் இருக்கோ அது தவிர பாக்கி இருக்கிறது தான் லூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ நீங்க 100% இப்படி கூட எடுத்துக்கலாம். 100% மைனஸ் இந்த 60% எப்படி வேணா எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஸோ இதையே தான் நீங்க இங்கேயும் போட்டுக்க போறீங்க. ஸோ நான் இதை அப்படியே சிம்பிள் கால்குலேட்டரும் போட்டுருப்பேன். ஸோ சிம்பிளா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு.
ஸோ இப்போ நம்ம கிட்ட டேட்டா வச்சு ரேஷனல் திங்கிங் மூலமா ஒரு ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாக்கு பேரு கெல்லிஸ் கிரைட்டீரியன். ஸோ இந்த கெல்லிஸ் கிரைட்டீரியன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா கேம்பிளிங் பண்றதுக்காக கெல்லி அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சது. ஸோ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த 1000 ரூபாயில எவ்வளவு ரூபாய் வச்சு நீங்க பெட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய 1000 ரூபாயுமே பெட்ல போகாது. ஸோ ஒரு 20% நீங்க பெட் பண்றீங்க. உங்களுக்கு அந்த பெட்ல இருந்து வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா, போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து, வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு இருந்துட்டே இருக்கும், இன்னும் அதிகமாக பெட் பண்ணலாம். போனாலும் மொத்தமா போயிடாது. ஸோ இன்னும் 2-3 தடவை உங்களுக்கு பெட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால பெட் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ஆப்ஷன் தான் இந்த கேம்பிளிங்காக கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை லேட்டர் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட் கூட எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணுறோம் யூஸ் பண்ணாங்க. அதை நம்ம இன்னுமே சேஞ்ச் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. எப்படி அப்படின்னா, இந்த டிஃபன் காஃபி லெவல்ல நான் வந்து இவ்வளவு ரூபாய் தான் காசு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க காசு போடுவீங்க. அந்த காசுல எவ்வளவு காசை ஒரு ஸ்டாக்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும், உங்களால லாஸ் பேர் பண்ண முடியும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஃபார்முலாவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கெல்லிஸ் கிரைட்டீரியனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் டு வின்னிங் பர்சன்டேஜ் மல்டிப்ளைட் பை ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மைனஸ் லூசிங் பர்சன்டேஜ் டிவைடட் பை மறுபடியும் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது தனியாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை போட்டோம் அப்படின்னா 0.37 வருது. இது நம்ம பர்சன்டேஜாக மாற்றுறோம் அப்படின்னா 37.01% வரைக்கும் இது காட்டுது. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, என்னோட 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இதுல 37%, அதாவது 3,700 ரூபாய் வரைக்கும் நான் இதில் காசு போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சான்சஸ் ஆஃப் வின்னிங் அண்ட் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அதை பேஸ் பண்ணி சொல்லுது. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆனா உங்களுடைய லாஸ்க்கான வலி கம்மியா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுது. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் டு இன்வெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே நீங்க ஒன்றும் பண்ணலாம். 3,700 ரூபாய் அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டாக் ப்ரைஸோட நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அரௌண்ட் ஒரு 9.4 ஸ்டாக்ஸ் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம், 10 ஸ்டாக் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஷேர்ஸ் டு பை, ஸோ அரௌண்ட் ஒரு 9 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத இங்கே குறிக்குது. ஸோ இதே தான் நம்ம இப்போ சிம்பிள்க்கும் பண்ண போகிறோம். அதாவது சான்சஸ் ஆஃப் வின்னிங் இன்டு risk to reward divided by minus chances of losing divided by மறுபடியும் risk to reward போட்டிங்க அப்படின்னா 0.33 கிடைக்குது இல்லையா. ஸோ பர்சன்டேஜாக மாற்றிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 33% ஆஃப் கேபிட்டலில் நீங்கள் போடலாம் இங்கே. ஸோ 33 இன்ட்டு உங்களுடைய 10,000 rupees போட்டிங்க அப்படின்னா இதுதான் கேபிட்டல் டு இன்வெஸ்ட். அண்ட் ஷேர்ஸ் டு பை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸை மாற்றுறது மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 270 rupees கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ 270 rupees அப்படின்னா ஈக்குவல் டு 3,000 டிவைடட் பை 270. ஸோ நீங்கள் 12 ஸ்டாக் கிட்ட நிஃப்டி பீஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது இது குறிக்குது. இதுதான் இந்த ஃபார்முலா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பர்சன்டேஜ் மாற்றி கட்டுறேன், இன்னும் ஒரே மாதிரி சிங்க் ஆகும் பாருங்க. ஸோ ஒருவேளை 1.61% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா 0.93% தான் இதோட மைனஸ்ல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேட்னால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல வருது. பட் நீங்க இதை இப்பதான் குறைக்கிறோம். நம்ம 0.93% நம்ம இதை குறைச்சோம் அப்படின்னா 14 ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு வரதை விட போறது உண்மையா கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ராவா ஸ்டாக் வாங்கலாம்னு சொல்லுது. நீங்க இன்னும் இப்ப இதோட பிரைஸே வச்சுட்டோம்னு வச்சுக்க 393.65 அப்படின்னு சொன்னா எக்ஸாக்டா சேமா மேட்ச் ஆயிடுச்சுக்கோங்க. இதுவும் சேமா தான் மேட்ச் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சேமா தான் மேட்ச் ஆயிருக்கு இதுவும். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது ரொம்பவே டிஃபிகல்ட். நானே இந்த எக்ஸலை பண்றதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10-11 தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து பேசுறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா 2 தடவையாவது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான இடம் கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த சார்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 393 rupees கிட்ட நான் காமிச்சேன். அங்கிருந்து இந்த ஸ்டாக் கீழே பச்சா மேலே பச்சான்னு கேட்டீங்கன்னா இந்த போடுற பாருங்க, ஸ்டாக் 400 rupees மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் காமிச்சிட்டு இருந்த இந்த சார்ட் வந்துட்டு டாடா மோட்டர்ஸோட 3 வருஷம் முன்னாடி இந்த சார்ட் பேட்டர்ன். இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees தள்ளி போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் டிஃபரன்ஸ்க்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்து மல்டி பேக்கர் ஸ்டாக்காகவே மாறிடுச்சு.
ஸோ இதுதான் சொல்றாங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸான கால்குலேஷன்ஸ்லாம் போட வேண்டாம். பட் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு கேபிட்டலை அலோகேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நீங்க ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடரா இருந்தீங்கன்னா இந்த மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்க அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள அது நானூறு தண்ணி எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி இந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போகுங்கிற ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முன்னாடியே பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களால கரெக்டான டைம்ல அந்த ட்ரேடை எடுக்க முடியும். ஸோ நீங்க ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ அட்லீஸ்ட் 2 தடவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியாவே கிடைக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்ட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் இங்க வந்து டென்யூர், அதாவது டைம் லைன், 1 வருஷம் ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசணுமா, 2 வருஷம் ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசணுமா, இல்ல 1 டே ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசணுமாங்கிறத இந்த ஃபார்முலா குறிப்பிடவே இல்லை. ஏன்னா இது கேம்பிளிங்காக பண்ணப்பட்ட ஃபார்முலா. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இயரை இன்க்ரீஸ் பண்றீங்களோ, 5 வருஷத்துல நான் எவ்வளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா 5 வருஷத்துல இது லாஸ்ட்ல மட்டுமே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு லாஸ் போகும், மேலேயே போகாதா அப்படிங்கிற அளவுக்கு அந்த லாஸ்ட் பர்சன்டேஜ் நீங்க மல்டிப்ளை பண்ணி இங்க போடணும். ஸோ ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு எக்ஸாக்டான இதைதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான குறியீடு கிடையாது. இன்ஸ்டெட் இதை செஞ்சா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ல இருந்து வெளியே வந்து ரேஷனலா எவ்வளவு கேபிட்டல் உள்ள போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் தான் இந்த கெல்லிஸ் கிரிட்டீரியன் ஃபார்முலா. அண்ட் இது வந்து ஒரு கேம்பிளிங் அண்ட் ட்ரேடிங் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி மாத்திருக்கோம். ஆக்சுவல் கெல்லிஸ் கிரிட்டீரியன் ஃபார்முலா ஒண்ணுமே டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அது நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப்லாம் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ்டா எந்த வீடியோஸே பண்ணல, ரொம்பவே பேசிக்காவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிரியாணி பண்ற மாதிரி இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பை த வே கைஸ், எக்ஸலுக்கு ரெக்வஸ்ட் ஆக்சஸ் வந்து கேட்காதீங்க. இன்ஸ்டன்ட் இதை உங்களால் டவுன்லோடே பண்ண முடியும். ஃபைல்ல போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டுங்க. அப்படின்னா F12 பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிலையோ போன்லயோ இந்த எக்ஸல் சேவ் ஆயிடும். அங்கிருந்து நீங்க இந்த எக்ஸலை உங்க இஷ்டம் போல கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. விக்னேஷ்.